வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக ஃபினிஷிங்கோடு எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய கடைகளில் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு அந்த நுணுக்கங்களை மட்டும் நான் இந்த ஃபுல் ப்ளவுஸில் சொல்லி தந்திருக்கேன். இப்போ பாருங்கள், கழுத்து வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டிங் போட்ட கழுத்து கரெக்டாக வந்து அந்த வளைவு வருது பார்த்திங்களா, அந்த வளைவை ஒட்டி முதல்ல அடித்து எடுத்துக்கிடுவோம். இதுக்கு வந்து நம்ம மெயின் பீஸ் மட்டும் போதும், கேன்வாஸ் எதுவும் வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா எம்ப்ராய்டிங் போட்டுக்கிறனால ஆல்ரெடி திக்காக தான் இருக்கும். அதனால் இதுக்கு வந்து மெயின் பீஸ் மட்டும் வச்சு அடித்து எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி திருப்பி ஒரு அடி வந்து அந்த கோடு போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு கோடை தாண்டி அப்படியே அதை வந்து ஒரு அமுக்கடி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து பாந்தளவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்போயுமே நான் சொல்கிறது, நம்மளோட வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் வந்து கட்டிங் வந்து பாந்தளவுக்கு தான் சொல்லி தருவேன். ஏன்னா அந்த பாந்தளவு தையல் போடும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். அரை இன்ச்சுன்னா நமக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. அதுக்கு தான் இப்போ பாருங்கள், வெட்டுறதை வந்து நான் முதல்ல வீடியோ போட்டுட்டேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதை தொடர்ந்து வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். இப்போ இடது பக்கத்துக்கு நம்ம எப்படி வந்து ஃபினிஷிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். மேலே வந்து லைனிங்கு, கீழே வந்து கேன்வாஸு, அதுக்கு கீழே வந்து ஒரு லைனிங் வச்சுருக்கேன். அது எதுக்காக நான் சொல்கிறேன் தைச்சதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், கழுத்து அதே மாதிரி கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நம்ம மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கம் இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்து நம்ம லைனிங்கை வச்சுருக்கோம். அதுக்கு கீழேயும் வச்சுருக்கோம் கேன்வாஸும் லைனிங்கும். இப்போ பாருங்கள், அடித்து நான் திருப்புறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி திருப்பும்போது மேலே வந்து இந்த லைனிங் எதுக்கு வச்சோம்னா, நம்ம உள்ளுக்க வைக்கிற கேன்வாஸ் வந்து வெளியில் வெள்ளையாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் மேலேயும் ஒரு லைனிங் வச்சோம். இப்படி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம எப்பயும் போல் குதவு போட்டுட்டு இப்போ திருப்பி நீங்கள் அடிக்கும்போது உள்பக்கம் வந்து அந்த ஒரு அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த இடம் வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். நான் வந்து ஒரு தையல் தான் போட போகிறேன். நீங்கள் வந்து 2 தையல் 3 தையல் கூட போடலாம், போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கழுத்து வந்து எம்ப்ராய்டிங் ஒரு பக்கம் வந்து எம்ப்ராய்டிங்கோ ஆரியோ போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த பக்கத்துக்கு வந்து நம்ம அதே மாதிரி திக்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு கொடுத்தா தான் அந்த இடம் வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து அடித்து மட்டும்தான் திருப்ப போகிறோம், கிராஸ் பீஸ் எதுவுமே வைக்கிறது இல்லை. அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம திருப்பி வந்து அந்தளவுக்கு தையல் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இவங்க ஒரு தையல் போட்டால் போதுன்ட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே தச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு இதே போதுங்க்கா, நீங்கள் அடிக்க ரொம்ப நிறையா தையல்லாம் வேண்டாம், நீட்டாக வந்து ஒரு தையல் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கேன். இல்லை 2 தையல் 3 தையல் போடலாம், பக்கத்துலேயும் தையல் போடலாம், அதுவும் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கம் அடித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது பிரின்சஸ் கட்டில் இன்னொரு சின்ன பாகம் ஒன்று வந்து சேர்ப்போம். அதுக்கும் அதே மாதிரி உள்ளுக்கு வச்சு நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தைக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிசுறு தெரியாமல் இருக்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம சாதாரணமாக வச்சு அடித்தோம்னா நம்ம அடித்த வந்து ஜாயிண்ட் வெளியில் வந்து தெரியும். அந்த ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லைனிங் எடுத்துக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வெளிப்பக்கமாக, அதாவது நம்மளோட மெயின் பீஸ் வந்து அடியில் இருக்கிற மாதிரி, அதுக்கு கீழே வந்து நம்ம கேன்வாஸை கிராஸ் பீஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வளைவை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. வளைவை கரெக்டாக இப்படி நான் கட் பண்ணிக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்பயும் போல் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி தப்பம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து தைக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம கை ஷோல்ட்ரு வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கீழே வந்து கூடுதல் குறைவு இருந்துச்சுன்னா கூட நம்ம லேசாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆம்கோல் கரெக்டாக வந்து மேலே வந்து ஆம்கோல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அது மாதிரி வந்து கீழே ஒரு லைனிங் பீஸ் வச்சு தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை தச்சு திருப்பினதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷிங் வருதுன்னு பாருங்கள். இதையும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து பாந்தளவு தையலாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக பாந்தளவு தையல் போடுங்க, அதிகமாக போட வேண்டாம். ஏன்னா நம்ம தையல் அளவுக்கு தான் நம்ம கட்டிங்கே சொல்லி கொடுத்துருக்கேன், விட்டுருப்போம். அது மாதிரி வந்து நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நிறையா வந்து இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எப்போயுமே வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு 2 டிப்ஸு 3 டிப்ஸாவது சின்ன டிப்ஸ் நான் வந்து கண்டிப்பாக சொல்லாமல் அந்த வீடியோ போட மாட்டேன். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று சொல்லி தான் நான் போடுவேன். அதுக்காக தான் நான் வீடியோவே போடுறேன் முதல்ல சொல்லப்போனால். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குதவு போட்டு எடுத்துக்கோங்க. அந்த வளைவு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல குதவு போட்டால் தான் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி நான் வெளியில் எடுக்கிறேன்னு பார்த்திங்களா. இப்போ நம்ம அடியில் வச்சு தச்சிருக்க பீஸை இந்த மாதிரி இங்கே திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நம்ம போட்ட தையல் வந்து உள்பக்கமாக மறைஞ்சிரும். இப்போ நம்ம அமுக்கோல்லேருந்து அடித்து அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு அமுக்கடியும் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சைடு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு தான்
இப்போ பாருங்கள் நம்ம வெளியில் வந்து உள்ளுக்க நம்ம அடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பிசிறு தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம கப் சைஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா இந்த கப் சைஸ் வச்சு தைக்கிறதுக்கு இந்த 2வது நம்ம துணி கொடுக்குறோம் பார்த்திங்களா கிராஸ் பீஸு, அதுக்குள்ளே நம்ம வச்சு கூட கப்பை வந்து ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து தைக்கலாம். இப்போ அடுத்து வந்து சின்ன பட்டன் பட்டி 2.5 இன்ச்சுக்கு அதே மாதிரி தான் எடுத்து மேலே வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து விட்டுட்டு நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபினிஷிங் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தையக்கூலியுமே அதிகமாக வாங்கலாம். முதல்ல வந்து நம்ம நல்ல டெய்லராக அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம வந்து ஃபினிஷிங் எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்த நம்ம ப்ளவுஸை தைச்சு அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த ஃபினிஷிங்லேயே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து தையலை வந்து போட்டிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ தான் வந்து கஸ்டமர் நம்மளை விரும்பி வருவாங்க. பெரிய பெரிய கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால் வந்து ஃபினிஷிங் ஃபஸ்ட்டு முக்கியம். வந்து தையலில் வந்து ஃபினிஷிங் தான் முக்கியம். இப்போ பாருங்கள் நீட்டாக கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி நேர் பீஸ் எடுத்திருக்கேன். கீழே வந்து பட்டி அடிப்போம் பார்த்திங்களா, அதுக்கு பதில் தனியாக வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி திக்காக தெரியும். அதுக்கு தான் தனியாக வந்து பீஸ் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்படி அடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பி மடித்து ஒரு அமுக்கடியை போட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு பின்பக்கமாக திருப்பி ஒரு பாந்தளவு மடிச்சுட்டு நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்படி அடிக்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காக வந்து பட்டி வந்து நான் திக்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும். உள்ளுக்கையும் பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி வீடியோ வந்து பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் பார்த்துக்கலாம். புதுசாக பழகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சரி பார்த்துட்டு அடுத்து வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 கட்டு கட்டிக்கோங்க. அப்போ தான் தையல் வந்து நம்ம கை அடிக்கும்போது பிரியாமல் இருக்கும். 2 தையல் போடணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஆரம்பிக்கிற இடத்துலையும் நல்லா கட்டணும், முடிக்கிற இடத்துலையும் நம்ம நல்லா கட்டிக்கிறணும். இதுவும் அதே மாதிரி தான், பாந்தளவு தான். இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து கை ஜாயின் பண்ணிடலாம். கை ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி தான் நம்ம வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு இடம் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா நம்ம எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து சேரணும். ஷோல்டரோட சென்டரும் நம்மளோட கையோட சென்டரும் சேரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ அடித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக வந்து கையை சரி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ஆம்கோல் தையல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நீட்டில் நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு கீழே வந்து அடிச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து நம்ம ஆம்கோல் வந்து அந்த ரவுண்டு ஒரே இடத்துல நிற்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஒரு பாந்தளவுக்கு இருக்கிற மாதிரி வரிசையாக வந்து நான் தையல் அடுத்தடுத்து போட்டுக்கிறேன். இப்படி போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கூடவோ குறையவோ இருந்துச்சுன்னா பிரித்து விட்டுக்குருவாங்க. ஃபுல்லாக அடுத்தது ஒரு 1/4 இன்ச்சு அல்லது பாந்தளவு தையல் கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துகிட்டு கடைசியில் வந்து பிசுறு இருந்துச்சுன்னா நீட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து உருப்படி பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம அடித்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஓவர்லாக் வந்து மிஷின் இப்போ வந்து ரிப்பேராக இருக்கனால நான் ஓவர்லாக் அடிக்கல. இன்னும் ஓவர்லாக் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கஸ்டமர் வந்து அவங்களே சூஸ் பண்ணது தான். கழுத்துக்கும் ஃப்ரண்ட் கழுத்துக்கு மட்டும் எனக்கு எம்ப்ராய்டிங் போட்டுருங்க, கைக்கு வந்து ஜரி மட்டும் போடுங்க. எனக்கு கைக்கு வந்து அந்த இது வேண்டாம், பூ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட சாய்ஸுக்கு தான் நான் தைச்சி கொடுத்துருக்கேன். இல்லைனா ஒரு பிட்டாக வரும் கைக்கு. இந்த எம்ப்ராய்டிங் வந்து நம்ம மிஷினில் நம்ம போட்டது தான். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பயனுள்ள வீடியோலாம் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்ஸும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு. நன்றி.